ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. நான் ஒரு வீடியோ போட்டிருந்துருப்பேன். அதுக்கு வந்து கமெண்ட்லாம் நிறைய வந்திருந்தது, பார்த்தேன். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் வந்து அவங்க கால் பண்ணதுக்கு நான் வந்து அட்டென்ட் பண்ணலை அப்படின்னு வந்து கவலைப்பட்டிருந்தாங்க. யாரோ ஏதோ சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படி இப்படின்லாம் பேசியிருந்தாங்க. யாரும் எனக்கு சொல்லி கொடுக்க தேவையில்லைங்க. என்னோடய வாழ்க்கை எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு தெரியும். என் வாழ்க்கை வந்து எப்படி போயிட்டுருக்கு, என்ன எதுன்னு எனக்கு தெரியும். நான் என்னோடய வாழ்க்கை நான் தான் வந்து தீர்மானித்து கொண்டு போகணும். அது ஒரு பக்கம். ஆனால் ஏன் ஃபோன் பண்ணலைன்னா 2 காரணம் இருக்குங்க. நான் என் வீட்டுக்கார் வந்து சும்மாவே நிறையா வந்து இது பண்ணுவார். யார்கிட்ட பேசினாலும் அவருக்கு பிடிக்காது. ஆமாம், அவங்கள திட்டுவாங்க. வேணா நீங்கள் வந்து நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் வசித்ரா அப்படிங்கிற ஒரு ஐடியில் கேட்டு பாருங்கள். அந்த அக்கா ஐடி அந்த அக்காவே சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அந்த அக்கா வந்து விசாரிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அப்போது அந்த அக்காவே வந்து குடும்பத்தை கெடுக்க பார்க்குறீங்களா அப்படின்னு அந்த அக்காவே என் புருஷன் கேட்டிருந்தாங்க. அந்த அக்காவுக்கு மட்டும் இல்லை, நம்ம மாமா மாமு இருக்காங்கல்ல, யூடியூப் சேனல் திவ்யா அப்படிங்கிறவங்க, அவங்களையே ரொம்ப ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அக்கறை உள்ள அப்பா மாதிரி பேசியிருந்தாங்க. அதனால தான் நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக அவர் என் கூட தான் இருந்தார், வீட்டில் தான் இருந்தார். இப்போ தான் அவங்க அண்ணன் கூட வந்து வெளியே போயிருக்காங்க. அதனால தான் நான் உங்களுக்கு நான் கிளியராக சொல்லணுமே அப்படிங்கோசரம் அது ஒரு காரணம் இருக்குது. என் புருஷன் வந்து திட்டுவார், அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் நான் அலைஞ்சிட்டு வந்தது டயர்டாக இருந்துச்சு, அது ஒரு காரணம். அதை தான் நான் சொல்ல வந்த ஃப்ரெண்ட்ஸ். இப்போவாது உங்களுக்கு புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. நான் வந்து எதுவும் வந்து சொல்லலை. எனக்கு எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும், சரியா? யாரும் எதுவும் நினைக்காதீங்க. நான் ஃபோன் பண்ணாதான் உண்டா, பாசெல்லாம் மனசில் இருக்குது, சரியா? யாரும் கவலைப்படாதீங்க. நான் நான் விட்டு கொடுக்கல. எல்லாரும் எனக்கு வேணும், சரியா? அதனால் யாரும் கவலைப்படாதீங்க. பேசினாதான் நட்பா, பேசாமல் இருந்தால் கூட நட்பு தான், ஓகேவா? சரி, அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இங்கே ஒருத்தர் சேட்டை பண்ணிகிட்ருக்கா, அவளை போய் பார்த்துட்டு வரோம். நீங்கள் பார்க்குறீங்களா என்ன சேட்டை பண்ணிகிட்ருக்கான்னு? பாருங்க வாங்க. குட்டி என்ன பண்ணிகிட்ருக்க? சோத்தை எடுத்து வெளியே தட்டிகிட்ருக்கா பாருங்க. சட்டியில் சோறு இருக்குது, எடுத்து வெளியே போட்டு விளையாடிட்டுருக்கா. வர வர பசங்களுக்கு விளையாட்டு தனம் அதிகம். சரி, நம்ம வந்து அதை வந்து தடுக்கக்கூடாது. அவங்க வந்து விளையாடி பழகினாதான் அது வந்து எனர்ஜி வரும் அவங்களுக்கு விளையாடுறதுக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.